Happy evening friends, I am Rajsekaran from Study Buddy. இன்றைக்கி நம்ம 15/1/2022 டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். இன்றைக்கான ஆர்டிகல்ஸ் 2 நியூ GI tags, சில்வர் லைன் ப்ராஜெக்ட் கேரளா, ரிவைஸ்டு நார்ம்ஸ் ஃபார் EV, ரேர் எர்த் எலமெண்ட்ஸ், பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், பிரம்மோஸ், மசில் ஸ்டாவ் வித்தவுட் விட்டமின் D, மிசல்னஸ் ஆர்டிகல்ஸ், அப்புறம் சம் PYQs பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபோ மட்டும், நம்ம ஸ்டடி படியில் வேரியஸ் கோர்சஸ் ஃபார் UPSC, TNPSC, குரூப் 1, குரூப் 2 வித் மென்டார்ஷிப்போடு போயிட்டுருக்கு. வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் லைக் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக், பாலிட்டி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு வேரியஸ் கோர்சஸ் போயிட்டுருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் அண்டு அதோட ப்ரைஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் queries இருந்துச்சுன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அட்ரஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஸ்டடி படி இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். ஓகே, நம்ம இன்றைக்கான கிளாஸ்க்கு போகலாம். எப்பயும் போல் நம்ம கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோட் பார்ப்போம். இன்றைக்கான கோட், டிஃபிகல்ட் ரோட் ஆஃபன் லீட் டு பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன்ஸ், த பெஸ்ட் இஸ் எட் டு கம். அதாவது நம்மளோட பாதை ரொம்ப கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வெற்றி அடையும் போது அந்த தருணம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்காக உழைச்சிக்கிட்டே இருப்போம். த பெஸ்ட் இஸ் எட் டு கம். ஓகேவா, ஒரு ஹோப் தான். இன்றைக்கான ஃபஸ்ட் ஆர்டிக்கல் போகலாம். இன்றைக்கான ஃபஸ்ட் ஆர்டிக்கல், GI டேக் ஷார்ட் ஃபார் கும்பகோணம், வெற்றிலை, தோவலை, மாணிக்க மாலை அப்படின்னு 2 ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து GI டேக் கேட்டிருக்காங்க. ஷார்ட்னா கேட்டிருக்காங்க தான், இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்தளவு இம்பார்ட்டண்ட் இல்லை, ஏன்னா இன்னும் GI டேக் கொடுக்கல. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வாஸ்டாலே தெரிஞ்சிடும். கும்பகோணம் வெற்றிலை கும்பகோணத்துலேருந்து. அதே மாதிரி இந்த தோவலை மாணிக்க மாலை அது வந்து எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. தோவாலை மாணிக்க மாலை இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் கார்லேண்ட். அதாவது கார்லேண்ட்னா பூ மாலை அப்படி சொல்லுவாங்கள்ல, அது தட் இஸ் மேட் ஒன்லி இன் தோவலை, எ ஸ்மால் வில்லேஜ் இன் கன்னியாகுமரி. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கன்னியாகுமரின்னு மட்டும். ஸோ இதுதான் தோவலை மாணிக்க மாலை. இந்த பிக் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, நம்ம மோடியும் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியும் சைனீஸ் பிரசிடெண்ட்டும் மீட் பண்ணாங்கல்ல 2019 மாமல்லபுரத்தில். அப்போ தான் வந்து இந்த பிக் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து மோடிஜி வந்து சைனீஸ் பிரசிடெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த இந்த மாலையை. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இதை GI டேக் இப்போலாம் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து கும்பகோணம் வெற்றிலை. ஸோ இது ரெண்டும் சும்மா பார்த்துக்கோங்க. எப்படியும் இன்னும் கொஞ்சம் நாளில் ரீசெண்டாக திரும்பி படிப்போம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இது எந்த ஊர்னு நம்ம பார்க்காமே சொல்லணும், கன்னியாகுமரி அப்படின்ட்டு. ஓகேவா, GI டேக் கொடுத்ததுக்கப்புறம் திரும்பி வரும். இப்போதைக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஒரு பேஸாக வச்சு நம்ம GI டேக்னா என்னென்னு பார்த்துருவோம். ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் ஞாபகமானு தெரில, 29/12/2022 நம்ம வந்து பார்த்தோம். எதுக்காக பார்த்தோன்னா, அப்பட்டாணி ஃபேப்ரிக் அப்படின்னு ஒன்றுக்காக பார்த்தோம். அப்பட்டாணி ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டாணி ட்ரைபு, ஒரு ட்ரைபல் பீப்புள், அவங்களோட ஃபேப்ரிக்கு GI டேக் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த இது பற்றி ரிவைஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ் பார்த்து. அப்படி இல்லை நோட்ஸ் எழுதி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட நோட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இப்போ அப்பட்டாணி ட்ரைப்ஸ் எந்த பிளேஸ் அப்படின்னு சொன்னால் கேட்டால் உங்களுக்கு வந்து அது சொல்ல தெரியணும். ஓகேவா, ஸோ அப்போயும் நம்ம GI டேக்னா என்னென்னு ஒரு டீட்டெயில்டாக பார்த்தோம், பேசிக்ஸாக. ஸோ கொஞ்ச நாள் ஆச்சுல, இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னால திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு 4-5 வாட்டி பார்த்தோன்னே அதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கான்டெக்ட்ஸ் மட்டும் பார்த்தோம்னாலே புரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ செகண்ட் டைம் தான் பார்க்குறனால நம்ம GI டேக்னா என்னென்னு ஃபுல்லாகவே பார்த்துருவோம். GI டேக், ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன், இட் இஸ் அ சைன் யூஸ்ட் ஆன் ப்ராடக்ட்ஸ் தட் ஹவ் ஸ்பெசிஃபிக் geographical origin and possess qualities or a reputation that are due to that origin. அதாவது பர்டிகுலர் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஜியாகிரபிக், அந்த பிளேஸ்க்கு மட்டும் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு இதால் செய்கிறது, அதுக்குன்னு தனியாக குவாலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த ஆரிஜின் பிளேஸை ரெப்புடேஷன் பண்ணுற மாதிரி. இன் ஆர்டர் டு ஃபங்க்ஷன் அஸ் அ GI tag, a sign must identify a product as originating in a given place. அது வந்து எதுக்கெலாம் தராங்கன்னா, அக்ரிகல்ச்சுரல், நேச்சுரல், மேனுஃபேக்சர்ட் குட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தராங்க. இன்டர்நேஷ்னல் ப்ரொடெக்ஷன் படி என்னென்ன இருக்குன்னா, இன்டர்நேஷ்னலி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், IPRனு சொல்லுவோம், பாரிஸ் கன்வென்ஷனுக்கு கீழே. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாரிஸ் கன்வென்ஷன் பற்றி.
அதே மாதிரி நம்ம நிறையா கன்வென்ஷன் பார்த்துருப்போம். சிங்கப்பூர் கன்வென்ஷன் ஃபார் மீடியேஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பேரில் ஒவ்வொரு கன்வென்ஷன் இருக்கும். உங்களை கூட கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச கன்வென்ஷன்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஊர் பேரில் இருக்க இது. அந்த மாதிரி பாரிஸ் கன்வென்ஷன் ஐபிஆர் ரைட்ஸுக்காக. இந்த பாரிஸ் கன்வென்ஷன் வந்து 1883 அடாப்ட் பண்ணாங்க. எதுக்கானா இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி அப்ளைஸ் டு இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இன் த வைடஸ்ட் சென்ஸ் இன்க்ளூடிங் பேட்டன்ட். பேட்டன்ட்லாம் ஒரு பொருளை தயாரிச்சிருக்கோம், நம்ம தான் வந்து அதை தயாரித்தவங்க அப்படின்ட்டு பேட்டன்ட் வாங்குறது. ட்ரேட்மார்க், அந்த பேருக்கு இந்த பேர் வந்து எங்களோடது அப்படின்ட்டு ட்ரேட்மார்க் வாங்குறது. அதே மாதிரி இந்த டிஎம்னு போட்டிருப்பாங்கல்ல நிறையா ப்ராடக்ட்ஸில், டிஎம் அப்படின்னு ட்ரேட்மார்க். இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ், யூட்டிலிட்டி மாடல், சர்வீஸ் மார்க், ட்ரேட் நேம்ஸ், ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரெப்ரசன் ஆஃப் அன்ஃபேர் காம்படிஷன். இதெல்லாம் வந்து அன்ஃபேர் காம்படிஷனை குறைக்கும். ஜிஐ இஸ் ஆல்சோ கவர்ன்டு பை டபிள்யூடிஓலையும் கவர்ன் பண்ணியிருக்காங்க. டபிள்யூடிஓட எந்த அக்ரிமெண்ட்னா ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதை வச்சு கவர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜிஏ ப்ரொடெக்ஷன் இந்தியாவில் இதுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குன்னா, இந்தியாவும் இந்த ட்ரிப்ஸ் அப்புறம் வந்து இந்த ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷனோட ஒரு மெம்பர் தான், டபிள்யூடிஓவில் ஒரு மெம்பர். ஸோ மெம்பர்னால் நம்மளும் வந்து அதுக்காக வந்து ராட்டிஃபை பண்ணியிருக்கணும். ஒரு லா வந்து நம்மளும் வந்து நம்ம லாவில் வந்து கொண்டு வந்திருக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் ஆஃப் குட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1999 ஒன்று கொண்டு வந்தோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறதுக்கும் ராட்டிஃபை பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன. ராட்டிஃபைன்னு சில இடத்துல பார்ப்பீங்க, சைன் பண்ணியிருக்காங்க ஒரு அக்ரிமெண்ட்டுக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு. ராட்டிஃபைனா அந்த கண்ட்ரியில் அதுக்கேற்ற ஒரு லா கொண்டு வரணும். அந்த மாதிரி இதில் தான் இந்தியா வந்து ஜிஐ டேகுக்கு இந்த லா கொண்டு வந்திருக்காங்க. ஜிஐ ஆஃப் குட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1999. இது எப்போலேருந்து ஆக்ட் எஃபெக்ட்டுக்கு வந்துச்சுன்னா 2003 இது வந்து ஆக்ட் ப்ரொவைட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆல்சோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஜிஐ குட்ஸ் இன் இந்தியா. திஸ் ஆக்ட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட் பை த கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் பேட்டன்ஸ், டிசைன், ட்ரேட்மார்க்ஸ், ஹூ இஸ் ஆல்சோ த ரிஜிஸ்டர் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ். இந்த ரிஜிஸ்டர் வந்து யாருன்னா இங்கே இருப்பாங்க. ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் ரிஜிஸ்ட்ரி அப்படின்னு வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இதுதான் வந்து ஹோல் இந்தியாவுக்குமே வந்து ஜிஐ டேக் தர்றது எல்லாமே இவங்க தான். ஜிஐ டேக்கான மெயின் ஹெட்டே இவங்க தான். அது ஜம்மு காஷ்மீராக இருந்தாலும் மணிப்பூராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இங்கே இந்த சென்னையில் இருக்க இந்த ஆஃபீஸில் தான் வந்து ஜிஐ டேக் வாங்கணும். இட் இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை. ஓகேவா, சென்னையில் தான் இருக்குது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் இஸ் வேலிட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 10 years. ஆக்சுவலாக ஒரு ஜிஐ டேக் வாங்குறோன்னா அது வந்து 10 years தான் வேலிடு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம ரினியூ பண்ணணும் அடுத்த 10 வருஷத்துக்கு. ஸோ இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு வந்து நம்ம ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாஸ்மதி ரைஸ், டார்ஜிலிங் டீ, இதான் ஃபஸ்ட்டு வந்தது. டார்ஜிலிங் டீ தான் ஃபஸ்ட்டு வந்த ஜிஐ டேக். அதே மாதிரி காஞ்சிபுரம் சில்க் சாரி, நாக்பூர் ஆரஞ்ச், கோஹ்லாபுரி செப்பல், இதெல்லாம் வந்து ஜிஐ டேக் வாங்கியிருக்கு. பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்துட்டாங்கன்னா நோ அதர் ப்ரொடியூசர் கேன் மிஸ்யூஸ் த நேம் ஆஃப் மார்க்கெட் சிமிலர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கும்பகோணம் வெற்றிலை அப்படின்னு ஜிஐ டேக் கொடுத்துட்டாங்கன்னா நான் அதை எடுத்துகிட்டு வந்து மதுரையில் இப்போ நான் செஞ்சுட்டு வெற்றிலையை செஞ்சுட்டு இதை வந்து கும்பகோணம் வெற்றிலை அப்படின்னு விற்கக்கூடாது நான். ஓகேவா, அந்த மாதிரி தான். இப்போ டார்ஜிலிங்கில் டீ அது ஃபேமஸ்னால் இப்போ டார்ஜிலிங் டீ வந்து ஃபேமஸ்ஸு. ஸோ அதை நான் மதுரையில் செஞ்சுட்டு டார்ஜிலிங் டீன்னு சொல்லி விற்கக்கூடாது. ஓகேவா. இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் கம்ஃபர்ட் டு கஸ்டமர்ஸ் அபவுட் த ஆத்தென்டிசிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ இப்போ டார்ஜிலிங்கில் போய் அந்த டார்ஜிலிங் டீ வாங்கும்போது இது வந்து ஃபேமஸ், இங்கே மட்டும்தான் கிடைக்கிது அப்படின்ற ஒரு கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு அந்த ஆத்தென்டிசிட்டி கிடைக்கும். இதுதான் உண்மையான ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு இது கிடைக்கும். ஹேவிங் எ ஜிஐ டேக் ஃபார் அ ப்ராடக்ட் ப்ரிவென்ட்ஸ் அன்ஆத்தரைஸ்ட் யூஸ் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் பை அதர்ஸ். இப்போ பார்த்தது தான். அது வந்து எக்ஸ்ட்ராவாக பூஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் geographical indications by providing legal protection and also enable seeking legal protection in other WTO member countries. இப்போ இது வந்து மெயினாக WTOனால வருது, அக்ரிமெண்ட்னால. ஸோ WTO மெம்பர்ஸ் எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே அந்த ஜிஐ டேக் வந்து செல்லும். ஸோ
நம்ம அது அந்த எல்லா கண்ட்ரீஸ்லையுமே நம்மளுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கிடைக்கும். நம்ம செஞ்ச இங்கே இருக்க ப்ராடக்டை வந்து அங்கே கூட வந்து ஃபாரினில் கூட அது அவங்களோட ப்ராடக்ட் அப்படின்ட்டு அந்த பேரில் வந்து விற்கிறது வந்து இதாகும். அந்த ஃப்ராடுலண்ட் அந்த மாதிரி கேஸ் அந்த மாதிரிலாம் வந்து நடக்காமல் நம்ம லீகல் ப்ரொடெக்ஷன் கிளைம் பண்ணலாம். அதே மாதிரி இதை வச்சு எக்ஸ்போர்ட்டும் இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஜிஐ டேக் வாங்கியிருக்குன்னா அது வந்து அப்போ அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதை வந்து அந்த மாதிரி ஜிஐ டேக் வாங்கியிருக்குன்னே சொல்லி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? எக்ஸ்போர்ட்னால் ஏற்றுமதி பண்ணுறது. ஓகே, அவ்வளோதான். இதுதான் ஜிஐ டேக்கோட ஒரு பேசிக்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம் திரும்பியும். ஸோ இதுவே நம்ம இந்த லாஸ்ட் 10 days செகண்ட் டைம் பார்க்குறோம். ஜிஐ டேக்னா என்னன்னு ஃபுல் பேசிக்ஸ். ஓகே, அடுத்து சில்வர் லைன். அடுத்த ஆர்டிக்கல் சில்வர் லைன் டீட்டெயில்ஸ் இன் பப்ளிக் டொமைன். ஓகேவா? சில்வர் லைன்ன்றது ஒரு ப்ராஜெக்ட். என்னென்னா ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட்டு. அதாவது இது வந்து ஒரு செமி ஹை ஸ்பீடு சொல்லுவாங்க. செமி ஹை ஸ்பீடு ட்ரெயின் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எங்கே இருக்குன்னா நம்ம இதை பார்ப்போம். திருவனந்தபுரத்துலேருந்து காசர்கோடு வரையும். ஓகேவா? அதுக்காக வந்து அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் வந்து பப்ளிக் டொமைனில் வச்சுருக்காங்க. பப்ளிக் டொமைன்னா பீப்புளுக்கு தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க, என்னென்ன அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். சில்வர் லைன் வாட் இஸ் சில்வர் லைன் ப்ராஜெக்ட்? சில்வர் லைன் ப்ராஜெக்ட் இது வந்து செமி ஹை ஸ்பீட், இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரயில் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில்வர் லைன் ப்ராஜெக்ட் entails building a semi-high speed railway corridor through the state, linking its southern எண்டையும் ஸ்டேட் கேபிட்டல் திருவனந்தபுரம், southern end ஸ்டேட் கேபிட்டல் திருவனந்தபுரம் இதையும் வித் இட்ஸ் நார்தன் எண்ட் ஆஃப் காசர்கோடு. ஓகேவா? இது எப்படின்னா இந்த டயக்ராம் உங்களுக்கு கிளியராக இருக்கான்னு தெரியல, ஒரு நிமிஷம் கீழே பண்ணுங்க. இந்த இதில் ஸோ திருவனந்தபுரத்துலேருந்து இங்கேருந்து சதர்ன் எண்டில் இருக்க திருவனந்தபுரத்துலேருந்து நார்தன் எண்டில் இருக்க காசர்கோடு வரையும் இது வந்து மொத்தம் வந்து ஒரு 530 கிலோமீட்டர் அரவுண்ட் வரும். டோட்டலாக 530 கிலோமீட்டர் அரவுண்ட் வரும். ஸோ இதை வந்து இப்போதைக்கு வந்து இப்போ ஒரு ட்ரெயினில் போகிறீங்கன்னா வளைஞ்சிருக்கும். ஸோ தட் ஹில்ஸ், ஏன்னா கேரளாவே ஃபுல்லாக ஹில்ஸ். ஸோ ஹில்லு மேடும் பள்ளமாக வேறு இருக்கும். ஸோ ஹில்ஸ் அந்த மேலே ஏறி இறங்குறது அந்த மாதிரி சுற்றி போகிறனால இப்போதைக்கு 12 hours ஆகுது. பட் இந்த ப்ராஜெக்ட் வந்துருச்சுன்னா, இந்த ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் 4 hours போயிடலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ டைம் குறையுது பாருங்கள். 12 hours இருந்து 4 hours மாறுது. ஸோ அவ்வளோ ஒரு இது இப்போதைக்கு. அதே மாதிரி 45 km/h மேக்ஸிமம் கிலோமீட்டர் ட்ரெயினோட ஸ்பீடு. மேக்ஸிமம் ட்ரெயினோட ஸ்பீடு 45 தான். ஆனால் இந்த இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோன்னா 200 km/h போகலாம். ஸோ இப்போ இது என்னன்னு பார்த்துருவோம். இட் இஸ் பில்ட் as the one of the biggest infrastructure enterprises being pushed by the ruling left government. ஓகேவா? இந்த கவர்மெண்ட்டோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த லைன் இஸ் ப்ரொபோஸ்டு டு பி 530 அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க, 530 km லாங், கவரிங் 11 districts through 11 stations. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஸ்டேஷன் இருக்குது. When the project is realized, one can travel from Kasaragod to Thiruvananthapuram in less than 4 hours 200 km ட்ராவல் பண்ணலாம். கரண்ட் ட்ராவல் டைம் வந்து 12 hours ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்தியன் ரயில்வேஸில். த ப்ராஜெக்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை கேரளா ரயில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். அது வந்து யாருன்னா கேரளா கவர்மெண்ட்டும் ரயில்வே மினிஸ்ட்ரியும் சேர்ந்து செய்கிறாங்க. ஸோ இதுதான், இந்த இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி மெயின்ஸ் இதிலலாம் நம்ம இந்த இதை எழுதலாம். அதே மாதிரி இது கேட்பாங்க, சில்வர் லைன் காரிடோர் அப்படின்னாலும் ப்ரிலிம்ஸ்லேயும் கேட்கலாம். ஸோ இந்த இது லைட்டாக பார்த்துக்கலாம். இதில் லேண்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்காகலாம் நிறையா ப்ராப்ளம் வந்துச்சு அக்விசிஷன் அப்போ. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு, மிச்சதெல்லாம் கூட தேவையில்லை, இந்த இது மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 63,000 இப்போதைக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் March 20 ப்ரைஸ் அப்போ March 2020 அப்போ இவ்வளோ போட்டிருக்காங்க, வித்தவுட் டேக்ஸாம் வித் டேக்ஸாம். ஸோ ப்ரைஸ்லாம் கூட நம்மளுக்கு தேவையில்ல, நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இவ்வளோ டிஸ்டன்ஸ்
5 இயர்ஸில் முடிக்கிறாங்க. ஸோ இது வந்துச்சுன்னா இவ்வளோ டைம் சேவிங்காக இருக்கும். ஸோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஆர்டிக்கல் போகலாம். ரிவைஸ்ட் நார்ம்ஸ் ஃபார் இவி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஈவினா எலக்ட்ரிக் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நார்ம்ஸ் இருக்கும்ல, ரூல்ஸ் சொல்லுவாங்களா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதை வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து மாற்றிருக்காங்க கொஞ்சம். ஸோ என்னென்னு பார்ப்போம். இல்லை இதிலே வாசிச்சிடலாம், இது வந்து ஒரு சின்ன ஆர்டிக்கல் தான். யூனியன் பவர் மினிஸ்ட்ரி released revised guidelines for charging infrastructure for electric vehicles to enable faster adoption by ensuring safe, reliable, நம்பக்கூடியது, அஃபோர்டபுள், எல்லாராலையும் வாங்கக்கூடியது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைக்கணும்னு அந்த கைட்லைன்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலோவ் அன் இண்டிவிஜுவல் ஆர் அன் என்டிட்டி, ஒரு ப்ரைவேட் பார்ட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் பரவாயில்ல, யார் வேணாலும் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் செட்டப் பண்ணலாம் வித்தவுட் லைசன்ஸ் வாங்கணும். அதுக்காக இப்போ நான் அந்த இடத்துல ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு லைசன்ஸ்லாம் வாங்கணும், அதெல்லாம் தேவையில்லை, யார் வேணாலும் பண்ணலாம். ப்ரொவைடட் என்ன கண்டிஷன்னா, தே மீட் த டெக்னிக்கல் சேஃப்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், இதை மட்டும் அவங்க வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி இருந்தால் போதும், யார் வேணாலும் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தே அலோவ் EV owners to charge their vehicles at their residence or offices using their existing electricity connections. அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்குறோன்னா நம்ம வீட்டிலே கூட சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. It said that the guidelines have been made technology agnostic by providing for not only the international charging standards available in the market but also the new Indian standards. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் தான் அமைக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் நம்ம டொமஸ்டிக் லெவலில் நம்மளால் முடிஞ்ச அளவு, பட் வந்து அந்த ஸ்டாண்டர்டு, ஸோ அந்த அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல ஸ்டாண்டர்ட், அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் லைசன்ஸ் இல்லாமல் ஸ்டாண்டர்ட், சேஃப்டி, டெக்னிக்கல், அந்த மூணையும் மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டு அட்ரஸ் த சேலஞ்ச் ஆஃப் மேக்கிங் எ சார்ஜ் ஸ்டேஷன் ஃபினான்சியபிளி வைபிள். ஆக்சுவலாக அமைக்கிற காசு ரொம்ப ஆகும்ல, ஸோ அந்த நம்மளோட காசு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, எ ரெவன்யூ ஷேரிங் மாடல் ஹஸ் பீன் புட் இன் பிளேஸ் ஃபார் லேண்ட் யூஸ் ஃபார் த சேம். அதாவது கவர்மெண்ட்டே லேண்டு தராங்க, ஸோ நம்ம அதில் நம்ம சார்ஜிங் ஸ்டேஷன் அமைச்சு நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு என்ன சொல்லியிருக்கோன்னா, ₹1 per 1 kWh யூஸ்டு ஃபார் சார்ஜிங், இதை மட்டும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ மிச்சப்படி லேண்ட் அவங்களே தராங்க, ஃபார் லேண்ட் அவங்களா டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அந்த மாதிரி தருவாங்க. நம்ம வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் அமைச்சு அந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் இது மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இதை தான் வந்து ரெவன்யூ ஷேரிங் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ ஷேரிங் மாடல், 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து த டேரிஃப் ஃபார் த சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதே மாதிரி டேக்ஸ் போடுவாங்கள்ல எலக்ட்ரிசிட்டி சப்ளை, இந்த ஈவிக்கு. நம்ம இப்போது நான் ஒரு ஈவி ஸ்டேஷன் வைக்கிறேன்னா அதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வேணும். ஸோ அதை வந்து கவர்மெண்ட்லேருந்து சப்ளை பண்ணுறாங்கன்னா அதுக்கும் வந்து ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சப்ளை டில் March 31, 2025, அதில் வந்து டேக்ஸ் வந்து ரொம்ப போட மாட்டாங்க, சிங்கிள் பார்ட் டேரிஃப் மட்டும்தான் போடுறாங்க. அதாவது டேக்ஸ்க்கு வந்து கம்மியாக தான் போட போகிறாங்க March 31, 2021. இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு இன்சென்டிவ் மாதிரி. இதெல்லாம் பண்ணால் நிறையா பேர் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வைப்பாங்க, ஸோ தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வளரும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட இது வந்து அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த கைட்லைன்ஸ் இருக்குல்ல, அந்த கைட்லைன்ஸில் இது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதாவது டைம் லைன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கணும்னா அதுக்கான டைம் லைன் வந்து என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா, அக்கார்டிங் டு PCS பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், அதாவது பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் ஷால் பி ப்ரொவைடட் கனெக்ஷன் வித்தின் 7 days இந்த மெட்ரோ சிட்டிஸ். ஒரு மெட்ரோ சிட்டியாக இருந்தால் அங்கே 7 நாளுக்குள்ளே அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வைக்கணும். முனிசிபல் சிட்டிஸாக இருந்தால் 15 days, ரூரல் ஏரியாஸாக இருந்தால் 30 days ஆர் 1 month. அந்த டைம்லைன் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் டு ஃபிக்ஸ் த சீலிங் ஆஃப் சர்வீஸ் சார்ஜஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் த எலக்ட்ரிசிட்டி இஸ் பீவிங் ப்ரொவைடட் அட் கன்செஷனல் சார்ஜஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அதே தான். எலக்ட்ரிசிட்டி வந்து சப்சிடிலாம் தந்து நம்மளுக்கு வந்து கன்செஷனல் வைப்பாங்க, ஸோ தட் நிறையா பேர் வந்து பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி.
அதே மாதிரி ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணணும். இது வந்து யார் பண்ண போகிறோன்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு BEEன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து க்ரியேட் அண்ட் மெயின்டைன் நேஷ்னல் ஆன்லைன் டேட்டா பேஸ். எங்கெங்கெல்லாம் வந்து பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது இன் கன்சல்டேஷன் வித் ஸ்டேட் நோடல் ஏஜென்சிஸோட கன்சல்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இவங்களோட ஒரு டைஅப்பும் இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கிறேன்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்களோட இது பண்ணால் தான் அதை வந்து ஒரு ஆன்லைனில் வந்து காமிக்க முடியும். ஸோ தட் இப்போ ஒருத்தவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்காங்கன்னா, அவங்க ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்கன்னா, அவங்களுக்கு சார்ஜ் பண்ணணுன்னா அந்த நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட நம்ம சொல்லியிருந்தால் தான், டைஅப் பண்ணியிருந்தால் தான் அவங்க நெட்வொர்க் ப்ரொவைடிங்கில் இந்த இடத்துல இன்னும் ஒரு 1 கிலோமீட்டரில் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறது, ஆர் இன்டர்நெட்டில் காமிக்கிறது. ஸோ அது ஃபுல்லாகவே வந்து ஈஸியாக இருக்கும். அவங்கள வந்து இந்த நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடரோட ஈஸியாக வந்து ஆன்லைன்லேயே வந்து சார்ஜ் ஸ்லாட்ஸ்க்காக பதிவு பண்ணிக்கலாம். ஆல்ரெடி முன்னாடியே புக் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு வந்து சார்ஜ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸோட டைஅப் பண்ணி வச்சுக்கணும் நம்ம. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில். அடுத்த ஆர்டிக்கல் போகலாம். US பிளான்ஸ் அட்டானமி இன் ரேர் எர்த் சப்ளைஸ். ஓகேவா? அதாவது இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, உள்ளே போய் பார்த்தோம்னா 80% ஆஃப் த US ரேர் எர்த் இம்போர்ட்ஸ் இன் 2019 வேர் ஃப்ரம் சைனா. அதாவது இதில் வந்து நம்மளுக்கு வந்து ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்னால் என்னென்னு தெரியணும். ஓகேவா? ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்னால் என்னென்னு தெரியணும். அது தெரிஞ்சுட்டு இந்த கான்டெக்ஸ்ட் வருவோம். ஸோ தட் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் மட்டும் சொல்லிவிட்டு நான் அப்புறம் நம்ம உள்ளே போகலாம். ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்னால் கிடைக்கிறதே கஷ்டம், எர்த்தில் கிடைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி இல்லை. ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்னால் இருக்குது, நம்மக்கிட்டே இருக்குது, இந்தியாவில் கூட நிறையா இருக்குது. பட் வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், செலவாகும், கஷ்டம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்ட். இப்போ இந்த பார்ட்டில் வந்து கொஞ்சம் அங்கங்கே ரேர் எர்த் இருக்குன்னா இதிலேருந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ரேர் எர்த் எலமெண்ட்டை எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனாலேயே வந்து நிறையா கண்ட்ரீஸில் இருந்தாலும் அதை வந்து எடுக்க மாட்றாங்க, அந்த ப்ராசஸ்க்கு போக மாட்றாங்க. பட் சைனா வந்து அதுக்கான டெக்னாலஜி டெவலப் பண்ணனால, அவங்க வந்து நிறையா வந்து பண்ணுறனால, ரேர் எர்த் எலமெண்ட்ஸை வந்து எடுக்கிறனால வேர்ல்டு ஃபுல்லாகவே நிறையா மேஜர் பர்சன்டேஜ் வந்து அவங்க தான் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் யூஎஸ்ஏக்கு 80% அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த கான்டெக்ஸ்ட் வருவோம். ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டு. ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அதாவது பீரியாடிக் டேபிள் பார்த்துருப்போம்ல நம்ம. பீரியாடிக் டேபிள் இது வந்து ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம். இதில் வந்து பீரியாடிக் எலமெண்ட்ஸில் வந்து பீரியாடிக் டேபிளில் வந்து 15 லாந்தனைட்ஸையும் ஸ்கேண்டியம் யிட்ரியம். ஓகேவா? மொத்தம் 17 மெட்டாலிக் எலமெண்ட்ஸ். என்னென்ன 17னா 15 லாந்தனைட்ஸ், ஸ்கேண்டியம், யிட்ரியம். இதெல்லாம் வந்து ஒரு சிமிலர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்கும். இதெல்லாம் தான் வந்து ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம படிச்சிருக்கோம்னா இது லாந்தனைட்ஸ், ஆக்டனைட்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆக்டினைட்ஸ், லாந்தனைட்ஸ். அப்புறம் இது வந்து ஸ்கேண்டியம், யிட்ரியம். ஓகேவா? இந்த மொத்தம் 17. இங்கே ஒரு 15 ப்ளஸ் இங்கே ஒரு 2. ஸோ இந்த 2 ப்ளஸ் இந்த ஒரு 15. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். 17 ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா சீரியம், டிஸ்ப்ரோசியம், எர்பியம், ஈரோப்பியம், கெடோலினியம், ஹோல்மியம், லாந்தனம், லுட்டிட்டியம், நியோடைமியம், பிரசியோடைமியம், ப்ரொமீத்தியம், சமாரியம், ஸ்கேண்டியம், டெர்பியம், துலியம், யுட்ரிபியம் அண்ட் யிட்ரியம். ஓகேவா? இது நம்ம அந்த சிமிலர் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம்ல, அது என்னென்னா லைக் தே ஹாவ் இந்த எல்லாமே 17 எலமெண்ட்ஸுமே ஹாவ் யூனிக் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, லுமினிசன்ட் அப்படின்னா க்ளோ ஆகுறது, எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி மாடர்ன் டெக்னாலஜிஸ் மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே இது இருக்கும். லைக் எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர்ஸ், நெட்வொர்க்ஸ், கம்யூனிகேஷன்ஸ், ஹெல்த் கேர், நேஷ்னல் டிஃபென்ஸ், இந்த மாதிரி நிறையா இதில் இருக்குது. ஈவன் த ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜிஸ் நீட் திஸ் REனா ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க.
இது வந்து ஹை டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டிவிட்டி, சேஃப் ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஃபார் அ போஸ்ட் ஹைட்ரோகார்பன் எக்கனாமி, என்விரான்மெண்டல் குளோபல் வார்மிங், எனர்ஜி எஃபிஷியன்சி இஷ்யூஸ், இது எல்லாத்துக்குமே வந்து ஃப்யூச்சரில் வந்து இது வந்து தேவைப்பட போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தே ஆர் கால்டு ரேர் எர்த் பிகாஸ் இயர்லியர் இட் வாஸ் டிஃபிகல்ட் டு எக்ஸ்ட்ராக்ட் தம் ஃப்ரம் தேர் ஆக்சைட்ஸ் ஃப்ரம் டெக்னாலஜி. ஓகேவா, ஃபார்ம்ஸ் டெக்னாலஜிக்கலி. இதுதான் நான் ஆல்ரெடி சொன்னது. தே அக்கர் இன் மெனி மினரல்ஸ் பட் டிப்பிக்கலி இன் லோ கான்சன்ட்ரேஷன் டு பி ரீஃபைன்ட் இன் எக்கனாமிக்கல் மேனர். அது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் இருக்கும், அதாவது ஒரு இதில் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப அது கஷ்டமாக இருக்கும். ஓகேவா, அதுக்கான இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. இதில் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. ஆட்டோமொபைல்ஸாக இருக்கட்டும், எல்இடி பல்ப்ஸ், மெட்டல் அலாய்ஸ், ஒரு கேட்லிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, செராமிக்ஸ், இந்த சிப்ஸு, அதாவது நம்ம இதில் போடுற சிப்ஸ், எலக்ட்ரானிக்ஸில் யூஸ் பண்ணுற சிப்ஸ், கிளாஸ் அண்ட் பாலிஷிங், டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இதில் சிஆர்இஓனா கிரிட்டிக்கல் ரேர் எர்த் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹெவி ரேர் எர்த் எலமெண்ட், எல்ஆர்இனா லோ ரேர் எர்த் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்னால் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். இப்போ வந்து இதோட கான்டெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துருவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தா 80% வந்து யூஎஸ்ஏ வந்து சைனா கிட்டேருந்து தான் வாங்குறாங்க. ஸோ இது வந்து டிபெண்ட் ஆகிருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு டிஃபென்ஸ் ப்ராடக்ட்டு இதை வச்சு தான் செய்கிறாங்க. ஒரு சிப்லாம், மதர் போர்டு எல்லாமே இதை வச்சு தான் செய்யும் போது நம்ம ஒரு இன்னொரு கண்ட்ரி டிபெண்ட் ஆகிருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்றனால ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து சைனீஸ் யூஸ் பண்ணுறத வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. பில் எய்ம்ஸ் டு ப்ரொடெக்ட் அமெரிக்கா ஃப்ரம் த த்ரெட் ஆஃப் ரேர் எர்த் எலமெண்ட் சப்ளை டிஸ்ரப்ஷன்ஸ். அதாவது இப்போ நாளைக்கே ஆல்ரெடி யூஎஸ், சைனா அந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்க்குமே வந்து கொஞ்சம் எனிமிட்டி மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நாளைக்கு தரமாட்டோம் அப்படின்ட்டாங்கன்னா டக்குன்னு வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். அதேமாதிரி ஒரு வார்லாம் வரும்போது நம்ம ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்மளாவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த ஆர்டிக்கல் போகலாம். யூஎஸ் கோஸ்ட் ஆன் சுனாமி அலர்ட் ஆஃப்டர் பசிபிக் வல்கானோ. அதாவது டோங்கோன்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி. அது பக்கத்தில் இல்லை, ஆக்சுவலாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். பட் அந்த வல்கனோ எரப்ஷனோட இது வந்து சேட்டலைட் இமேஜ் பாருங்கள். அந்த தண்ணி கடியிலேருந்து வல்கனோ அந்த எரிமலை வந்து வெடிச்சனால அதோட தாக்கனால சுனாமி வேவ்ஸ் வந்து வந்துச்சு டாங்கோவில். இது நீங்கள் வீடியோஸ் கூட நிறையா பார்த்துருக்கலாம், நியூஸ்லலாம் போட்டாங்க. ஸோ அதை பற்றி என்னன்னு பார்த்துருவோம். அண்டர்சி வல்கனோ erupted in spectacular fashion near Tonga. இது மட்டும் ஞாபகம், பசிபிக் நேஷன் டோங்கோ. large tsunami waves crashing across the shore and people rushing to higher grounds. சேட்டலைட் இமேஜ் பார்த்தோம்ல, இந்த இருக்குல்ல சேட்டலைட் இமேஜ். சரி, அந்த 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 வெடிச்ச அந்த தாக்கம் மட்டும் 5 கிலோமீட்டர்ஸாக ப்ளஸ் 20 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அந்த அதோட ஏர் ரைஸ் ஆனது மட்டும், அந்த வல்கானிக் ஆஷ் இது பண்ணது மட்டும், ப்ளஸ் 2300 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்க நியூசிலாண்டில் கூட அஃபீஷியல்ஸ் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ம் சர்ஜ் வரும் எரப்ஷன்ஸ்னால அப்படின்ற மாதிரி. ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி செட் சம் பார்ட்ஸ் ஆஃப் நியூசிலாண்ட் குட் எக்ஸ்பெக்ட் ஸ்ட்ராங் அண்ட் அன்யூஸ்வல் கரண்ட்ஸ் அண்ட் அன்பிரடிக்டபிள் சர்ஜஸ் at the shore following a large volcanic eruptions. The volcano is located about 64 km north of capital Nuku'alofa. இதுதான் டோங்காவோட கேபிட்டல். 64 கிலோமீட்டர்ஸ் ஆகிட்டு இருக்கு. பேக் இன் லேட் 2014 அண்ட் இயர்லி 15 சீரீஸ் ஆஃப் எரப்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நடந்தனால நியூ ஐலாண்ட்ஸே வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி டிஸ்டர்ப்டட் இன்டர்நேஷ்னல் ஏர் ட்ராவல். அந்த நம்ம பார்த்தோம்ல இப்போ கூட 20 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அதோட ஆஷ் வந்து பரவி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி 2015லலாம் வந்து ஏர் ட்ராவலும் வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டோங்கோ இஸ் ஹோம் டு அபவுட் 1,05,000 பீப்புள். அங்கே இருக்க பீப்புளோட பாப்புலேஷன் வந்து 1,05,000. ஓகேவா, டோங்கோ என்னன்னு மேப்பில் பார்த்துருவோம் எங்கே இருக்குன்னு.
ஸோ நம்மளுக்கு இது ஞாபகம் ஆஸ்திரேலியா இருக்குல்ல, ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு அப்படி இந்த இடத்துல வந்து இது ஃபுல்லாக நியூசிலாண்டு, நியூ கேலிடோனியா அப்படின்னும். ஸோ அந்த இடத்துல வர்றது தான் டோங்கா. கேபிட்டல் நுக்குவாலாஃபோ அப்படின்வாங்க. ஸோ இந்த இடம் ஒன்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்து பார்த்துக்கோங்க. பசிபிக் ஓஷனில் இருக்குது. மெயினாக உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும்னா இந்த இடத்துல இருக்கும். நம்ம இது வந்து சவுத் அமெரிக்கா, யுஎஸ், கனடா, இந்த இடத்துல சைனா, ஆஸ்திரேலியா. இந்த பசிபிக் ஓஷனில் இந்த இடத்துல தான் டோங்கா இருக்கும். இந்த இடத்துல தான் டோங்கா இருக்கும். ஓகேவா? ஓகே, இது ஏன் கொண்டு வந்திருக்கேன்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். ஸோ அதையும் பார்த்துருவோம். ஒரு பேஸ் நம்மளுக்கு பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு நம்ம படிச்சிருப்போம் ஒரு பேசிக்கு. ஸோ அது என்னென்னு ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிடுவோம். வல்கனோஸ் பற்றி படிக்கிறோம்ல, அதுவும் பசிபிக்கில் இருக்க வல்கனோஸ் பற்றி படிக்கிறனால அதையும் பற்றி படிச்சிருவோம். ஸோ வாட் இஸ் த ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னா, இந்த பாத் லொக்கேட்டட் ஆன் த ரிம் ஆஃப் பசிபிக் ஓஷன் விச் இஸ் கேரக்டரைஸ்ட் பை ஆக்டிவ் வல்கனோஸ் அண்ட் எர்த்குவேக்ஸ். இதுதான் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. சர்க்கம் பசிபிக் பெல்ட் ஆர் சர்க்கம் பசிபிக் சீஸ்மிக் பெல்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த ரிம்முன்னு சொல்கிறது. ஓகேவா? அடுத்து ஒய் இட் இஸ் கால்ட் ரிங் ஆஃப் ஃபயர். ஏன்னா வேர்ல்டில் இருக்கிறதுலையே 75% ஆஃப் எர்த்ஸ் வல்கனோ வந்து இங்கே தான் இருக்கான். வேர்ல்டில் இருக்கல 75% ஆஃப் எர்த்ஸ் வல்கனோவும் 90% ஆஃப் எர்த்குவேக் வந்து இங்கேருந்து தான் காசாகும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மார்க் டெஸ்ட்டில் வந்து நான் நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். டெஸ்ட் எழுதும் போது இந்த கொஸ்டின் கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து மோர் தென் 90% ஆஃப் எர்த்ஸ் வல்கனோஸ் ப்ரெசென்ட் இயர் அப்படின்னோடனே அப்போ டக்குன்னு நம்ம வந்து கரெக்டுன்ற மாதிரி போட்டுருவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க 75%, மோர் தென் 75%. அடுத்து இதோட லென்த் வந்து 40,000 கிலோமீட்டர் லாங்கு. ஸோ கண்ட்ரிஸ் வந்து பார்த்துக்கலாம். நம்மளுக்கே இந்த மேப்லேயே தெரிஞ்சிடும் என்னென்ன கண்ட்ரிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பொலிவியா, சைல் அந்த மாதிரி இது ஈஸி தான். ஜப்பான், ரஷ்யா, கனடா, யூஎஸ், கோஸ்டாரிக்கா, பெரு, குவாட்டமாலா, மெக்சிகோ, ஃபிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, நியூசிலாந்து, அண்டார்டிகா, ஈக்குவடார், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸ். ஃபியூச்சர்ஸ் வந்து ஓசானிக் ட்ரென்ச்சஸ் இருக்கும், வல்கானிக் ஆர்ஸ், வல்கானிக் பெல்ட் ஆர் பிளேட் மூமெண்ட்ஸ். ஓகேவா? இது மெயினாக வந்து அந்த பிளேட் மூமெண்ட்ஸ்னால தான். இது வந்து அந்த பசிபிக் பிளேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பசிபிக் பிளேட்டோட ஜாயின் ஆகிருக்க பவுண்ட்ரிஸ் நிறையா இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல வருது. நான் ஒரு நாள் ஏதாச்சும் ஃப்ரீயாக இருக்கும் போது இது கொண்டு வரேன். பிளேட் பவுண்ட்ரிஸ் அந்த நம்ம படிப்போம்ல, டைவர்ஜன் பவுண்ட்ரி, கன்வர்ஜன் பவுண்ட்ரி, அந்த மாதிரி ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இட் இஸ் ஹோம் டு அரவுண்ட் 452 வல்கனோஸ் இந்த இடத்துல இருக்குது, ஆக்டிவ் அண்ட் டார்மண்ட். மோர் தென் 80% ஆஃப் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எர்த்குவேக்ஸ் அக்கர் இன் சர்க்கம் பசிபிக் பெல்ட்டா. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஆக்டிவ்னா தெரியும். ஆக்டிவ்னா இப்போ அது எப்போயுமே உயிரோடு இருக்க அந்த வல்கனோ. டார்மண்ட்னா நாட் எரப்டட் ஃபார் thousands ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டார்மண்ட் வல்கனோ. ஸோ இந்தியாவில் ஒரே ஒரு வல்கனோ இருக்குது. அது என்ன வல்கனோ, எங்கே இருக்குது? ஸோ அதை வந்து எனக்கு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஸோ இதுவும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்த்துட்டோம். ஓகேவா? டோங்கோவில் ஏற்பட்ட ஒரு வல்கனோனால் ஏற்பட்ட சுனாமினால் நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். டோங்கோ எங்கே இருக்குது, ப்ளஸ் சர்க்கம் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்த ஆர்டிக்கல், ஃபிலிப்பைன்ஸ் அப்ரூவ்ஸ் டீல் ஃபார் பிரம்மோஸ் மிசைல் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல். நம்ம ஆல்ரெடி பிரம்மோஸ் மிசைலுக்காகவே பார்த்தோம். டேட் வந்து இங்கே எழுதியிருக்கேன், 12/1/2022. இப்போ தான் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி நம்ம வந்து பிரம்மோஸ் மிசைல் வந்து சீலேருந்து லான்ச் பண்ணாங்க. நம்ம கூட ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் ஷிப்லேருந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து ஃபிலிப்பைன்ஸ் வந்து இந்த பிரம்மோஸ் மிசைலை வாங்குறதுக்காக ஒரு டீல் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரம்மோஸ் மிசைலை வாங்குறதும் ஃபிலிப்பைன்ஸ் தான். ஸோ இதை பற்றி என்னன்னு பார்ப்போம். ஆல்சோ நான் அப்போதே வந்து பிரம்மோஸ் வந்து 2 நாட்டோட ரிவர் மெயினாக நம்ம இதில் பிரம்மபுத்திரா மாதிரி அங்கே என்னது அப்படின்ட்டு கமெண்ட்டில் வந்து ரஷ்யாவில் என்ன ரிவரோட ஃபஸ்ட் நேம் வந்து MOS அப்படின்னு நான் வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ அந்ததுனால இந்த கான்டெக்ஸ்டில் தான் இப்போ இருக்குது. ஃபிலிப்பைன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க டீலை பிரம்மோஸ் மிசைல் வாங்குறதுக்காக. கான்ட்ராக்டோட ஒர்த்து வந்து $374 மில்லியன் US. ஸோ
இதுக்காக இந்த கான்டெக்ஸ்ட்டில் நம்ம திரும்பி ஒரு பிரம்மோஸை ரிவைஸ் பண்ணிடலாம். பிரம்மோஸ் இஸ் அ ஜாயிண்ட் வெஞ்சர் பிட்வீன் DRDO அண்ட் NPOM ஆஃப் ரஷ்யா. இந்த நேம் வந்து அன்னைக்கு கேட்டிருந்தது ரிவர் பிரம்மபுத்திராவும் ரிவர் மாஸ்க்வா. இதில் இருந்தால் MOS எடுத்திருக்காங்க, இதில் இருந்தால் BRAH எடுத்தாங்க. ஓகே, பிரம்மோஸ்னு சொல்லிடுவோம். இட் இஸ் பிரம்மோஸ் வந்து 2 ஸ்டேஜ் மிசைல். ஓகேவா, சாலிட் ப்ரொபலண்ட் என்ஜின் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் லிக்யூட் ராம்ஜெட் இந்த செகண்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் சாலிட், செகண்ட் ஸ்டேஜில் லிக்யூட். இட் இஸ் அ மல்டி பிளாட்ஃபார்ம் மிசைல். அப்படின்னா இதை வந்து லேண்ட்லேருந்தும் லான்ச் பண்ணலாம், ஏர்லேருந்தும் லான்ச் பண்ணலாம், சீலேருந்து லான்ச் பண்ணலாம். அதே மாதிரி பின் பாயிண்ட் அக்யூரசி இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு க்ரூஸ் மிசைல். நான் ஆல்ரெடி க்ரூஸ் மிசைல், பேலிஸ்டிக் மிசைல்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு க்ரூஸ் மிசைல். நம்ம கடைசி வரை கண்ட்ரோல் பண்ணலாம். லோவர் ரேஞ்சிலே தான், லோ ஆல்டிடியூட்லேயே தான் போகும். ஸோ டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் கண்டிஷன்ஸ் நம்ம வந்து இதை லான்ச் பண்ணலாம். இட் ஆப்ரேட்ஸ் ஆன் த ஃபயர் அண்ட் ஃபர்கெட் பிரின்சிபல். இதுவும் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஃபயர் அண்ட் ஃபர்கட்னா ஒரு வாட்டி நீங்கள் ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுவாக நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியிருப்போம். இதுதான் வந்து டார்கெட் பாயிண்ட்டுன்னு செட் பண்ணிட்டு ஃபயர் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, அதுவாகவே போய் ஹிட் பண்ணும். பிரம்மோஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரூஸ் மிசைல் கரண்ட்லி ஆப்ரேஷனலி டிப்ளாய்டு வித் ஸ்பீட் ஆஃப் மேக் 2.8. அப்படின்னா நியர்லி 2.8ன்றனால நியர்லி 3 times மோர் தேன் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். ஓகே, அடுத்து INS விசாகப்பட்டினம் இதுலேருந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனால் இது சும்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஆல்ரெடியும் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஷிப் ஆஃப் 4 ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஸ்டெல்த் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்ஸ் டெவலப்ட் அண்டர் ப்ராஜெக்ட் 15B. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் 15B கடியில் தான் INS விசாகப்பட்டினம் கொண்டு வந்தாங்க. அதர் 3 ஷிப்ஸ் கூட தேவையில்லை. நம்ம இப்போதைக்கு வந்து இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அதர் 3 ஷிப்ஸ் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் அவ்வளோ போக வேணாம், நம்மளுக்கு இப்போதைக்கு இது கான்டெக்ஸ்டில் இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக கூட போகும். ஓகேவா, அடுத்து மசில்ஸ் ஸ்டாவ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் விட்டமின் D ஸ்டடி ஆஃப் மைஸ் ஃபைன்ஸ். ஓகே, இது வந்து இன்றைக்கி சண்டே ஆர்டிக்கல்ன்றனால ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ் ஒன்று கொண்டு வந்திருந்தேன். ஸோ இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே குளுக்கோஸாக இருக்கும். ஓகேவா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து குளுக்கோஸ் வந்து எப்படி ஸ்டோர் ஆகும்னா கிளைக்கோஜன் அப்படின்ற ஒரு இதாக தான் ஸ்டோர் ஆகும். எங்கே ஸ்டோர் ஆகும்னா நம்மளோட ஸ்கெலிட்டல் மசில்ஸில் ஸ்டோர் ஆகும். ஸ்கெலிட்டல் மசில்ஸில் கிளைக்கோஜன்ற பேரில் தான் குளுக்கோஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ இந்த கிளைக்கோஜனை வந்து நம்மளுக்கு எனர்ஜியாக மாற்றணும்னா நம்மளுக்கு என்ன தேவைன்னா விட்டமின் D வேணும். விட்டமின் D வந்து எங்கேருந்து வரும்னா சன்லேருந்து வர்றதா விட்டமின் D. ஸோ இந்த விட்டமின் D கிடைக்கலனா இந்த கிளைக்கோஜன் வந்து எனர்ஜியாக மாற மாட்டேங்குது. ஸோ வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி. அதனால் மசில்ஸ் ஃபுல்லாக இந்த ஸ்கெலிட்டல் மசிலில் இருக்க கிளைக்கோஜன் வந்து எனர்ஜியாக மாறினா தான் மசில்ஸ் வந்து இதாகும், மசில்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ மசில்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூஸ்வலி குளுக்கோஸ் அப்சர்வ்டு ஃப்ரம் த ஃபுட் இஸ் கன்வெர்டட் இன்டு கிளைக்கோஜன் அண்ட் ஸ்டோர்ட் இன் த ஸ்கெலிட்டல் மசில். நான் சொன்ன அப்படியே ஸ்டோரியை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க வரிசையாக. திஸ் stored energy reserve is used by muscles to produce energy after the food consumed is digested. ஓகேவா, however in the absence of vitamin D, sun rays, அந்த சன்லேருந்து கிடைக்கிற விட்டமின் D அதனோட ஆப்சன்ஸ்னால the skeletal muscle is starved of energy, decreasing muscle massலாம் போகுது, மசிலோட மாஸ் வந்து குறையுது. அதுதான் மசில் வேஸ்டிங்னு சொல்லுவாங்க. விட்டமின் D டெஃபிஷியன்சி இஸ் அசோசியேட்டட் வித் ரிக்கெட்ஸ்னால் இப்போ ஸ்கெலிட்டல்னால் எலும்பு. ஸோ அதில் உள்ள மசில் வந்து வீக் ஆச்சுன்னா ஸ்கெலிட்டனும் வீக் ஆகும். ஸோ இதனால தான் வந்து ரிக்கெட்ஸ் வரும் அப்படின்றாங்க. ரிக்கெட்ஸ்னால் சில பேருக்கு வந்து எலும்பு அந்த காலில் உள்ள எலும்புலாம் எப்படி இருக்கும் பார்த்துக்கலாம், கர்வாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், பட் வந்து கர்வாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்ட்ரென்த் இல்லாததுனால. அதே மாதிரி ஏதாச்சும் கீழே விழுந்தால் டக்குன்னு சீக்கிரமாகவே அடிபடும், அந்த எலும்பு கிராக் ஆகிறது அந்த மாதிரிலாம். ஸோ வீக் போன்ஸாக இருக்கும், அதான் ரிக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இன் ரிக்கெட்ஸ் போன் டிஷ்யூ டஸ் நாட் கரெக்ட்லி மினரலைஸ் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். அந்த கால்சியம் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ராங் ஆகாது, கால்சியம் பாஸ்பரஸ் எடுத்துகிட்டு லீடிங் டு சாஃபனிங் ஆஃப் போன்ஸ் ரிசல்ட்டிங் இன் ஸ்கெலிட்டல் டிஃபார்மிட்டிஸ், அந்த வளையிறது அந்த மாதிரிலாம் சொல்கிறேன்.
அடுத்து விட்டமின் டி ஒர்க்ஸ் மோர் as a ஹார்மோன் தேன் அண்ட் இன்வால்வ்ட் இன் ஹோஸ்ட் ஆஃப் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு ஹோஸ்ட் அந்த எங்கே நடக்குதுன்னா விட்டமின் டி வந்து அந்த இடத்துல தான் நடக்குது. ஓகேவா? ஸோ இட்ஸ் அ கீ டு மெயின்டைனிங் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ், இம்யூன் சிஸ்டம், போன் ஹெல்த் அண்ட் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல் இன் டிப்ரெஷன், மூட் ஸ்விங்ஸ், ஆன்சைட்டி அண்டு ஸ்லீப் குவாலிட்டி. இது எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது இதனால அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இது வந்து ஒரு எடிட்டோரியலில், பட் இது வந்து ஒரு FAQன்னு ஒரு சும்மா ஒரு பேஜில் கொண்டு வந்தாங்க. இதுலேருந்து ஒரு ஸ்டோரி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க லைட்டாக, என்ன நடக்குது, ஏன் வந்து இந்தியா மேலே வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. என்னென்னா முன்னாடிலாம் வந்து பிரேசில் தான் மோஸ்ட்லி டாப் ஆஃப் த அந்த ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேனில் ஃபஸ்ட்டில் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்தியா வந்து நடுவில் ஃபஸ்ட் வந்தாங்க. அப்புறம் இப்போ வந்து திரும்பியும் வந்து பிரேசில் ஃபஸ்ட்டில் இருக்காங்க, இந்தியா வந்து செகண்டாக இருக்காங்க. ஓகே, ப்ரெசண்ட்டில் இந்தியா வந்து செகண்டில் இருக்காங்க. சுகர் கேன் ப்ரொடியூசிங் கண்ட்ரியில் வந்து இந்தியா செகண்டு. ஸோ இதில் வந்து என்னென்னா, நம்ம ஆல்ரெடி வந்து WTOவில் வந்து சைன் பண்ணியிருக்கோம்ல, WTOவில் நம்மளும் ஒரு மெம்பர். ஸோ ட்ரேடுலலாம் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ரொம்ப சப்சிடிலாம் கொடுத்து அதை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரேடை வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பிரேசில் தான் ஃபஸ்ட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கண்ட்ரீஸில் வந்து நிறையா ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, அங்கேருந்து எல்லோரும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ட்ரேடில் வந்து நல்லா இருந்தனால அங்கே நிறையா ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ பிரேசில் தான் ஃபஸ்ட்டாக இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இந்தியாவில் என்னாச்சுன்னா FRPன்னு ஒன்று கொடுத்தாங்க. நான் MSP எடுக்கும் போதே சொல்லியிருக்கேன், ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ் அப்படின்ட்டு. சுகர் கேனுக்கு வந்து ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் மாதிரி, நீங்கள் வந்து சுகர் கேன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ காசு தருவோம் அப்படின்ற மாதிரி. அதை வந்து அஷூரன்ஸ் மாதிரி, நீங்கள் போய் விற்கணும், எங்கேயும் போய் விற்கணும்னு தேவையில்ல. சுகர் கேன் ப்ரொடியூஸ் பண்ணோடனே ஹார்வெஸ்ட் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி, MSP மாதிரி. ஓகேவா? FRPன்னு வந்து சுகர் கேனுக்கு தர்றது. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தோன்னே இந்தியா வந்து லீடிங் ஆயிடுச்சு. இந்தியா வந்து இப்போ ஃபஸ்ட்டு சுகர் கேன் ப்ரொடியூசிங்கில் ஹையரில் வந்துருச்சு பிரேசிலோட. ஸோ இதனால் வந்து ஒரு ட்ரேடு வந்து பாதிக்கப்படுது. இந்த மாதிரி வந்து சப்சிடி கொடுத்து எந்த ஒரு ட்ரேடையும் வந்து வளர்க்கக்கூடாது. இது வந்து WTOவில் வந்து ஒரு ரூல் மாதிரி. ஸோ இதனால் வந்து அஃபெக்ட் ஆன ஸ்டேட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆன கண்ட்ரிஸ் வந்து ஆஸ்திரேலியா, பிரேசில், குவாட்டமாலா, இவங்கெல்லாம் வந்து WTOவில் வந்து இது பண்ணியிருக்காங்க, சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியா மேலே வந்து ஒரு கேஸ் மாதிரி போட்டிருக்காங்க. WTO வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து தப்பு, இந்தியா பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டாங்க. பட் வந்து இந்தியா வந்து அதுக்கடுத்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அப்பீல் பண்ணுவோம்ல, இந்த கொடுத்த தீர்ப்பை இன்னொரு ஹையர் லெவலில் அப்பீல் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து அப்பீலேட் பாடி ஆஃப் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் வந்து நம்ம வந்து இந்தியா வந்து அப்பீல் பண்ணியிருக்கோம். ஏன்னா பிரேக்கிங் ரூல்ஸ் ஃப்ரேம்ட் அண்டர் த GATT, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட், டேரிஃப் அண்ட் ட்ரேட். இந்த இதில் வந்து நம்ம வந்து சரியாக பண்ணலன்ட்டு தான் நம்ம மேலே கேஸ் போட்டாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிள்குள்ளே நான் வந்து ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறேன். அக்கார்டிங் டு WTO rules, subsidies cannot exceed 10% of total value of sugar production. 3 countries believe that subsidies offered by India have led to increased production of sugar and caused the price of sugar to drop. இப்போ வந்து நம்ம நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறனால, ஏன்னா எல்லா ஃபார்மர்ஸையும் நம்ம FRP கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறனால நம்மக்கிட்ட நிறையா இருக்கனால காஸ்ட் கம்மியாகுது. ஸோ மிச்ச எல்லா கண்ட்ரிஸும் வாங்குறது வந்து நம்ம கண்ட்ரிஸ்குள்ளே வாங்குறாங்க, இந்தியா கிட்ட வாங்குறாங்க. பிரேசிலில் வாங்கிட்டு இருந்தவங்க கூட இந்தியா கிட்ட வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருப்பாங்க, இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் சுகர் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்டு ஆஃப்டர் பிரேசில். இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் மோர் தேன் 5 crore people depend on the cultivation of sugar cane alone for their livelihood. ஓகேவா? ஆனால் இந்தியா என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி கேஸ் போட்டோன்னே இந்தியா ஹஸ் ஆர்கியூட் அட் த WTO தட் இட் டஸ் நாட் ஆஃபர் டைரக்ட் சப்சிடிஸ். இது வந்து டைரெக்டாக சுகர் கேனுக்கு தரல, ஃபார்மருக்கு தரல, நாங்கள் எந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடையும் வந்து ரூலையும் வந்து இது பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லுது. பட் மிச்ச கண்ட்ரீஸ்லாம் இவங்க FRPன்ற வந்து ஒன்று தராங்க. அது வந்து ஒரு மினிமம் ப்ரைஸ்க்கு வருது. FRP வந்து 290 rupees பெர் குவிண்டாலுக்கு தராங்களாம். ஒரு குவிண்டாலுக்கு வந்து 290 rupees. ஒரு குவிண்டால்னால் 100 kg.
ஒரு குவிண்டாலுக்கு வந்து 290 ருபீஸ் வந்து தராங்களாம். ஸோ இதுதான் ஹையஸ்ட் ப்ரைஸ்னு எஃப்ஆர்பின்னு வேறு கவர்மெண்ட் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, சென்ட்ரல்லேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க பீப்புள்கிட்ட. ஸோ இந்த மாதிரிலாம் தராங்க, இது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் எங்கே போயிருக்குன்னா, அப்பீலேட் பாடிக்கிட்ட போயிருக்கு. பட் நம்மளுக்கு ஒரே ஒரு சாதகம் என்னென்னா, அப்பீலேட் பாடி வந்து ஒர்க் ஆகலை. ஏன்னா அங்கே வந்து ஜட்ஜஸ் வந்து இன்னும் போடலை. அப்பாயின்மெண்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட்டிங்கில் வந்து யூஎஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்ப வருஷமாகவே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் இல்லாதனால நம்ம கேஸ் எடுத்து விசாரிக்க முடியாமல் அப்பீல் பண்ண மாதிரி அப்படியே இருக்குது. ஸோ இது என்ன நடக்குதுன்னு இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து அசம்பிளிஸ் ஹேட் ஃபியூவர் சிட்டிங்ஸ் மிஸ்செலேனியஸ் ஆர்டிகல்ஸ் தான் ஃபஸ்ட்டாக பார்த்துடலாம், டைம் ஆயிடுச்சு. அசம்பிளிஸ் ஆர் ஃபியூவர் சிட்டிங்ஸ் தேன் பார்லிமெண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்லிமெண்ட் வந்து சரியாகவே ஒர்க் ஆகலை. இந்த வாட்டி வந்து ரொம்ப சிட்டிங்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. அங்கே போய் அட்டன் பண்ணதே ரொம்ப கம்மி. ஏன்னா கோவிடுக்கு ரீசன் சொன்னாங்க, கோவிட் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு ஹிந்து அனாலிசிஸ் தான். ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் அனாலிசிஸ் அந்த மாதிரிலாம். ஸோ ஹிந்து அனாலிசிஸ் தான். ஸோ இதுலேருந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் கொண்டு வந்தேன். அதுவும் இவங்க எல்லா ஸ்டேட்டையும் பார்க்கலாம், கொஞ்சம் ஸ்டேட்ஸ் மட்டும்தான், ஒரு 9 ஸ்டேட்ஸ் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்லிமெண்ட்டோட ஸ்டேட் அசம்பிளிஸ் இன்னும் கம்மியாக தான் உட்காந்துருப்பாங்க. சிட்டிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து அட்டெண்டே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நடந்திருக்கதே. ஒடிசாலலாம் 43 தான் 2021. பஞ்சாபில் லோயஸ்ட்டு 11 சிட்டிங்ஸ் தான் கூப்பிட்ருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2020 கம்மியாக தான் இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது 2021 கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே சொல்கிற ரீசன் கோவிட்னால அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ அடுத்து ஹேட் ஸ்பீச், இதை பற்றி நம்ம நிறையா வாட்டி பார்த்துட்டோம். ஸோ அதனால தான் பார்க்காதவங்க வந்து ஹேட் ஸ்பீச்னால் என்னென்னு மட்டும் ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துங்க. தம்ப்நெயிலே இருக்கும், தம்ப்நெயிலில் ஹேட் ஸ்பீச்னே போட்டிருப்பேன். ஸோ 2-3 வாட்டி வேறு எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக வந்து இப்போ ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி கூட எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் 4 டேஸ் தான் இருக்கும். ஸோ அந்த இதை பார்த்துருங்க, திரும்பி எடுத்தேன். அதே மாதிரி இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன், ஸ்ரீலங்காவுக்கு வந்து நம்ம வந்து இது கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, கரன்சி ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே நியூஸ் தான் சொல்லியிருக்காங்க. திரும்பியும் கரன்சி ஸ்வாப்பிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு எக்கனாமிக் கான்செப்ட் எடுத்தேன். இப்போ தான் அதுவும் எடுத்து ஒரு 2 டேஸ் தான் ஆகுது. ஸோ அந்த நியூஸும் பார்க்கலன்னா ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருங்க. ஸோ அடுத்து இது வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் எப்பயுமே. ஸோ லாஸ்ட் கிளாஸில் கொண்டு வந்திருந்தேன், நம்ம வந்து ஆன்சர் பண்ண சொல்லியிருந்தேன். பட் கொஞ்சம் பேர் தான் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் நீங்களும் வந்து டேக் பார்ட் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் கெஸ் ஆச்சும் பண்ணுங்கள் இனிமையாச்சும். ஓகே, இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ரைட் டு ப்ரைவசி இஸ் ப்ரொடெக்டட் அஸ் அன் இன்ட்ரென்சிக் பார்ட் ஆஃப் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இது படித்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஓகேவா, பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது. ஸோ இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். அடுத்து இந்த இதுக்கு வந்து நான் எம்எஸ்பி பற்றி டீட்டெயில்டாக எடுத்தேன். January 7 தான் எடுத்தேன். எம்எஸ்பி பற்றி எடுக்கும் போதே நான் வந்து என்னென்ன கிராப்ஸ் வந்து எம்எஸ்பியில் வருது எல்லாமே வந்து சொல்லியிருந்தேன். அப்போ கூட சொல்லியிருந்தேன் பாருங்களேன், இங்கே பாருங்கள், எஃப்ஆர்பி சுகர் கேனுக்கு ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ். ஸோ இது வந்து என்னென்ன வந்து காரிஃப் ராபி கிராப்ஸ் அப்படின்னு கமெண்ட்லாம் பண்ண சொல்லியிருந்தேன், நிறையா பேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ திரும்பியும் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒன்ஸ் பார்த்துருவோம், பேடி, வீட், ஜோவர், பார்லி, பாஜ்ரா, ராகி, மெய்ஸ், அஹார், கிராம், மூங், லென்டில், உராட், கிரவுண்ட்நட், ரேப்சீட், மஸ்டர்ட், சோயாபீன், டொரியா, சீசமம், சன்ஃப்ளவர் சீட், சாஃப்ளவர் சீட், நைஜர் சீட், ரா காட்டன், ராஜூட், கோப்ரா, டீஹஸ்க்டு கோகோனட், சுகர் கேன், விர்ஜீனியா ஃப்ளூ, டொபாக்கோ. ஓகேவா, இதெல்லாம் வந்து இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து காஃபி இருக்கா? இல்லை. இது ஒன்று அடித்தாலே போதும், 3 வராது. நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகே, இவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது. நம்ம படிச்சிருந்தாலும் லைட்டாக, அப்படி இல்லாட்டினா அரேக்கா நட்டுன்னு எங்கேயும் படிக்கலாம். ஸோ 1 எலிமினேட் பண்ணாலே இதை எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி டர்மரிக்கும் படிக்கலாம், டர்மரிக் பண்ணாலே இது பண்ணிடலாம்.
ஸோ இது மட்டும்தான். இதுலேயே நம்மளுக்கு தெரியும் காஃபி வராதுன்னு சொல்லிட்டு. ஸோ பி ஆன்சர். ஓகேவா? அடுத்து, வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். PSLV launched the satellite useful for Earth resource monitoring, whereas GSLV are designed mainly to launch communication satellites. First statement correct. Satellites launched by PSLV appear to remain permanently fixed in a same position. இது வந்து இப்படி வர GSLVன்னு வரும். ஓகேவா? இந்த நான் PSLV GSLV நம்ம எல்லாமே பார்த்துட்டே வரோம், இஸ்ரோவில் வர்றது எல்லாமே. நான் இதை ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். பட் வந்து இந்த பொசிஷன் இந்த இது மட்டும் பார்க்கல. இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஜியோ சிங்க்ரோனஸ் அந்த ஆர்பிட்ஸ் பற்றி பார்க்கணும். ஒரு நாள் கண்டிப்பாக அதையும் எடுத்துருவோம். அது மட்டும்தான் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. அதையும் நம்ம வந்து என்னைக்காச்சும் நியூஸ் பேப்பரில் வரும். அப்படி இல்லாட்டினாலும் நம்ம எடுத்துடலாம். ஜியோ சிங்க்ரோனஸ் ஆர்பிட்டில் வந்து எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எர்த் இங்கே இருக்குன்னா, எர்த்தோட ஒரு பிளேஸ், இந்த பிளேஸ் இருக்குன்னா, இப்போ இந்த இடத்துல தான் நான் இருக்கேன்னா, இதோட ஒரு ஆர்ம் கனெக்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ இப்போ வந்து எர்த்து சுத்த நம்மளுக்கு நேராகவே இருக்க மாதிரி தான் இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். ஒரு 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 எர்த்தோட இந்த பிளேஸோட ஒரு ஆர்ம், ஒரு ராடை கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த சேட்டலைட்டோட. இப்போ எர்த்து சுத்த அதே பிளேஸ் தான். இப்போ நாளைக்கு மத்தியானம் பார்த்தாலும் நான் அதே பிளேஸில் தான் இருப்பேன். இன்றைக்கி நைட்டு பார்த்தாலும் சேட்டலைட் வந்து என் தலைக்கு மேலே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க தான் சொல்கிறாங்க. இது வந்து பர்டிகுலர் லொக்கேஷன் எங்கேருந்து பார்த்தாலும் இது வந்து GSLV. ஏன்னா ஜியோ சிங்க்ரோனஸ் ஆர்பிட்டில் தான் இது நடக்கும். ஸோ ஜியோ சிங்க்ரோனஸ் ஆர்பிட் வந்து GSLVயால் தான் பண்ண முடியும். PSLVக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ் போக முடியாதுன்னு நம்ம ஆல்ரெடி PSLV பார்க்கும்போதே பார்த்தோம், PSLV பற்றி படிக்கும்போதே. அதே மாதிரி GSLV Mark 3 இஸ் அ 4 ஸ்டேஜ் கிடையாது. PSLV நான் இது வரைஞ்சே சொல்லியிருப்பேன். PSLV இதெல்லாம் சாலிட் லிக்யூட்னு 4 ஸ்டேஜ் PSLV. அதே இது GSLVயில் வந்து 3 ஸ்டேஜ், சாலிட், லிக்யூட், கிரையோஜெனிக் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா? அதனால் இதுவும் தப்பு, ஒன்லி. ஓகேவா? இப்போ இன்றைக்கான கொஸ்டின்ஸு. இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் இஸ் பக்யூ வைல்ட் லைஃப் சாங்சுரி லொக்கேட்டட். ஓகேவா? இது நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ட்ஸ், ரெயின், டஸ்ட் ப்ளோயிங், விண்ட் ப்ளோயிங். இதில் எதெல்லாம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிசெமினேஷன் ஆஃப் பிளான்ட் டிசீஸ். ஓகேவா? பிளான்ட் டிசீஸ் எது பரப்புது அப்படின்ற மாதிரி. அதுக்கு அடுத்த கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு ஆர்கானிக் ஃபார்மிங் இன் இந்தியா, நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் NPOP இஸ் ஆப்ரேட்டட் அண்டர் கைட்லைன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அப்பேடான்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ் அஸ் த செக்ரட்டரியேட் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் NPOP. சிக்கிம் ஹஸ் பிகம் த இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஃபுல்லி ஆர்கானிக் ஸ்டேட். இதில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். ஈஸி தான். நீங்கள் ஒரு நிறையா கொஸ்டின்ஸில் வந்து நம்ம பார்த்ததான், இந்த 3 கொஸ்டினுமே நம்ம பார்த்தது அதுதான் கேட்டிருந்தாங்க 2018. ஃபஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் இது, தேர்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின் அதே மாதிரி தான். அந்த ஆர்டர்லேயே தான் நான் கொண்டு வரேன். ஒரு சில கொஸ்டின் மட்டும் ரொம்ப இர்ரெலவெண்ட்டாக இருக்கிறது மட்டும் மிஸ் பண்ணிட்டு மிச்சதெல்லாம் கொண்டு வரேன் வரிசையாக. ஸோ ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணாலே நம்ம வந்து அப்படியே அதை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஏதாச்சும் கெஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் நிறையா பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் கமெண்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக தான் வருது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் நீங்களும் டேக் பார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து இந்த இது சொல்லியிருப்பேன். இந்த நம்ம இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் பற்றி ஃபுல்லாக பார்க்கும்போது நான் இது மட்டும் கொஞ்சம் ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல வந்து இந்தியாஸ் டோட்டல் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் வந்து ஸ்ப்ரெட் அக்ராஸ் 80.9 மில்லியன் ஹெக்டேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் 62% ஆஃப் த ஜாகிரபிக்கல் ஏரியான்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக 62 இல்லை, 24.62. அதுதான் 62ன்னு மட்டும் சொல்கிறேன். 24.62 டைப்பிங் மிஸ்டேக். ஸோ அதுக்கப்புறம் நான் PIBலையும் பார்க்கும்போது 24.62 இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருந்தாங்க. ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறைய ஆர்டிகல்ஸ் பார்த்தோம். கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன், அது ஃபுல்லாக கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆல்சோ உங்களுக்கு ஏதாச்சும் கொரீஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக பார்த்துட்டே வருவோம். நேற்று ஒரு நாள் மட்டும் நியூஸ் பேப்பர் வரல. ஸோ நியூஸ் பேப்பர் பேப்பர் கூட வரல, லீவு போல். பேப்பர் இல்லாதனால நான் ஆக்சுவலாக நேற்று ஒரு நாள் மட்டும் லீவ் விட்டுருந்தோம். பட் மிச்சப்படி நம்ம ரெகுலராக கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம கண்டிப்பாக எக்ஸாம் வரையும் கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஓகேவா? நீங்களும் டேக் பார்ட் பண்ணி சேர்ந்து படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.